ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து செம்பட்டையே இல்லாமல் கருப்பாக நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஆயில் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி காட்ட போகிறேன். ஓகேவா? இந்த ஆயில் நான் வந்துட்டு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி இலைகள் மற்றும் ஒரு ஸ்பூன் வெந்தயம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான செம்பருத்தி பூ, நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. மருதாணியை இப்படி இலைகளை மட்டும் எடுத்துட்டு தண்டுலாம் போட வேணாம். செம்பருத்தி இலைகள், வெந்தயத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போது இதை நம்ம போய் அரைச்சிட்டு வரலாம். இப்போ நான் இதை பேஸ்ட் மாதிரி இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு க்ளீன் பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் டிஷ்யூ பேப்பர், நியூஸ் பேப்பரில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் காய வச்சோம் அப்படின்னா இதில் உள்ள ஜூஸ் சாறு எல்லாத்தையுமே இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கிடும். அதனால் நம்ம டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வைக்க வேண்டாம். க்ளீனான ஒரு பிளேட்டில் இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக வைக்கிறதுனால சீக்கிரம் காயும். நீங்கள் உருண்டை பிடிச்சி பெருசாக வச்சிங்க அப்படின்னா வெளியில் காஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து காஞ்ச ஒரு இது இருக்காது. இப்போ நான் இந்த குட்டி குட்டியாக இப்போ ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி குட்டி குட்டியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் காய வச்சுருக்கீங்க இல்லையா, 2 days டைம் கொடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக காயணும். அப்படி வந்துட்டு நீங்கள் வெளியில் காய்ச்சி உள்ளே காயாமல் இருந்தது அப்படின்னா ஆயில் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக காய்ஞ்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த கோகோனட் ஆயிலில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியாக நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் உள்ளே போடுங்க. லைட்டாக பொரிஞ்சாலே போதும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த ஆயில் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? சேஞ்ச் ஆனதும் அதை நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களோட ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் நல்லா கருப்பாக இருக்கும். செம்பட்டையே இல்லாமல் ஆரோக்கியமான தலைமுடி வந்து உங்களுக்கு வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.